அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTV ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தனுவாஸ் வெட்டனரி அட்மிஷனை பற்றின வீடியோலாம் தகவலாக பார்த்துட்ருக்குறோம் நிறையா. இப்போ 3rd ரவுண்டு ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட்டு ஸ்டேட்டஸை பற்றி இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. அதை பற்றின ஒரு விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. கவுன்சிலிங் ஷெட்யூல் அது பார்த்துருந்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில்லிங், காலேஜ் செலெக்ஷன், கேம்பஸ் செலெக்ஷன், இந்த மாதிரி கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. கரெக்டுங்களா? அது 11 முடிஞ்சாச்சு. அடுத்து ரிசல்ட் எப்போ? அந்த அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ்ன்றது தெரியணும் இல்லையா? BBACH அகாடமிக் ஸ்ட்ரீமு, அப்புறம் பிடெக்கில் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனு, ஸ்போர்ட்ஸு, 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா அண்ட் அகாடமிக் ஸ்ட்ரீமு, இவங்களுக்கு எல்லாமே 14ஆம் தேதி இன்றைக்கி வெட்னஸ்டே அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸு தெரிய வரும். எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு SMS அண்டு இமெயில் வரும். அதோட வெப்சைட்லேயும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஆன்லைனில் தான் நடக்குது. ஓகேங்களா? ஆன்லைன் மீன்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். எப்படி வரும்? SMS அண்டு இமெயில் அலாட் ஆகிடுச்சின்னு சொன்னால் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? அலாட் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் டேட் ஃபார் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 26/12/2022 மண்டே 5 மணிக்குள்ளார போய்ட்டு ஜாயின் பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் உங்களுக்கு ஃபீஸு பே பண்ணுறது, இந்த டீட்டெயில் எல்லாம் பண்ணிவிட்டு அட்மிஷனை ஃபில் பண்ணுங்கள். இது வந்து 26ஆம் தேதி லாஸ்ட்டு டேட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு. இந்த தகவல் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ 3rd ரவுண்டு ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் இன்றைக்கி பப்ளிஷ் ஆகுது. இன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு 26ஆம் தேதிக்குள்ளார காலேஜில் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV ஸ்கூல்.